கடலூர் உழவர் சந்தையில் ரசாயனம் தெளிக்கப்பட்ட வாழைப்பழம் விற்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய இந்த ரசாயன தெளிப்பை மாவட்ட நிர்வாகமும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்பதும் அதிர்ச்சியை அதிகரித்துள்ளது. கடலூர் நகரத்தின் மையப்பகுதியில் இந்த உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. உழவர்கள் தங்கள் பொருள்களை நேரடியாக விற்கும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட இந்த சந்தையில் வியாபாரிகளும் விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர். நாள்தோறும் ஏராளமான மக்கள் நம்பி வரும் இந்த உழவர் சந்தையில் சமீப காலமாக ரசாயனம் தெளிக்கப்பட்ட வாழைப்பழங்கள் விற்கப்படுவது தெரிய வந்துள்ளது. பல கிராமங்களில் இருந்து விவசாயிகளிடம் வாங்கப்படும் இந்த வாழைத்தார்களை மக்கள் வருவதற்கு முன்பு அதிகாலை நேரத்தில் ரசாயனத்தை தெளிக்கும் காட்சிகள் புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் உழவர் சந்தைக்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர். வாழைத்தார்களில் தெளிக்க பயன்படுத்திய ரசாயனங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 300க்கும் அதிகமான வாழைத்தார்களையும் பறிமுதல் செய்தனர். புதிய தலைமுறை டிவியில் வந்த நியூஸ் படி நாங்கள் இன்று உழவர் சந்தையில் கடலூர் உழவர் சந்தையில் ஆய்வு மேற்கொண்டதில் எத்திலின் கலந்த வாழைப்பழங்களை பறிமுதல் செய்து நாங்கள் நகராட்சி குப்பை கிடங்கில் இதை அழிக்கிறதுக்கு பறிமுதல் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இனிமேல் இதுக்கு இனிமேலும் இதே மாதிரி செய்தால் மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். இனி தொடர்ந்து இதுபோல் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று கூறிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எத்திலின் தெளிக்கப்பட்ட பழங்களால் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது என்றும் எச்சரித்தனர். புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர்.